Good morning students, welcome to our Sheva group of school online class. இன்னைக்கு நம்ம third term portionsல இருக்கிற important question answers எல்லாம் நம்ம இப்போ revision பார்க்கலாம். So first question பாருங்க, what is shearing? shearingனா என்ன அப்படினு கேக்குறாங்க. So shearingனா என்னது? The feces of the sheep is removed from its body. அதாவது என்னது, நம்ம என்ன பண்ணுவோம், ஷிப் மேலே இருக்கிற அந்த ஸ்கின், ஹேர் மாதிரி இருக்கிற டெக்ஸ்சர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுவோம்ல நம்ம கிளாத்துக்கு எதுக்காச்சு, அதுதான் வந்து ஷியரிங்னு சொல்லுவோம். ஸோ த fleeces of the sheep is removed from its body. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how should we treat animal? நம்ம அனிமலை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ வி மஸ்ட் லவ் அண்ட் ப்ரொடெக்ட் அனிமல். நம்ம எப்பயுமே ஒரு லவ் கேர் வந்து அனிமலுக்கு கொடுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வி ஷுட் சேஃப் கார்ட் தேம் அண்ட் ட்ரீட் தேம் வித் கேர். நம்ம எப்பயுமே அதுக்கு ஒரு சேஃபான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அதை ஹார்ம்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. ஹவு வி ஷுட் ட்ரீட் த அனிமல் மீன்ஸ் we must love and protect animal. We should safeguard them and treat them with care அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு name some substance which can be used as an antiseptic as well as disinfectant அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக வந்து நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன நம்ம நேச்சுரல் சப்ஸ்டன்ஸே எடுத்துக்கலாம். என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டுக்கு வந்து நம்ம டர்மரிக் எடுப்போம் அண்ட் கார்லிக், ஆலோவேரா, இந்த மூணும் வந்து நம்மளுக்கு என்னது சேஃப் தான். ஸோ it is antiseptic and disinfectants. ஓகேவா? ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம நேச்சராக இருக்கிற மெடிசனையே நம்ம பிளான்ட்லேருந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னது? கார்லிக், டர்மரிக், ஆலோவேரா, இந்த 3. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபயர்? ஒரு ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது எதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எது எதெல்லாம் நமக்கு தேவை? ஃபஸ்ட்டு மெயின் திங்கு, ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்மளால் ஃபயரை வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ ஃபயர், ஃபியூயல், ஹீட், இது மூணும் இருந்தால் நம்மளால் ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்னென்னது? ஆக்சிஜன், ஃபியூயல் அண்ட் ஹீட், இதான் 3. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பாலிமர்ஸ் that makes up cotton? அது வந்து கெமிக்கல் நேம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அது வந்து நம்ம காட்டனாக வந்து மேக் பண்ணலாம். என்னது அதோட நேமை நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். தட் இஸ் அ செல்லுலோஸ். ஸோ வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் த பாலிமர்ஸ் தட் மேக்ஸ் அப் காட்டன் மீன்ஸ் தட் இஸ் அ செல்லுலோஸ். செல்லுலோஸ் இஸ் அ கெமிக்கல் நேம். நெக்ஸ்ட்டு, வாட் கிவ்ஸ் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கெமிக்கல், அதாவது அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ஆடட் டு பிளாஸ்டிக் டு கிவ் தேம் வேரியஸ் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்? ஆடட் டு பிளாஸ்டிக் டு கிவ் தேம் வேரியஸ் குவாலிட்டிஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கேலக்ஸி விச் கண்டெய்ன்ஸ் abundant amount of gas and dust is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேலக்ஸி which contain abundant amount of gas and dust. எந்த கேலக்ஸி வந்து இருக்கும்? நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்து தெரியுமா, டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஒரு 5 கேலக்ஸியை வந்து டைப்ஸ் மாதிரி நான் காமிச்சிருந்தேன். அதில் எது வந்து கேஸ் அண்ட் டஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில்? ஸ்பைரல் கேலக்ஸியில் தான் வந்து உங்களுக்கு டஸ்ட் அண்ட் கேஸஸ் வந்து இருக்குது. Then which country launched the world's first artificial launch vehicle அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரி? ரஷ்யா. ரஷ்யா தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ ரஷ்யா லான்ச்சஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லணும். ஸோ விச் கண்ட்ரினா ரஷ்யா. தென் 9th பாருங்கள், வாட் ஆர் த பார்ட் ஆஃப் ஷேடோ? ஷேடோவோட பார்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஷேடோவோட பார்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தால ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு எதுனா உம்ரா அண்ட் பென் உம்ரா. வாட் ஆர் த பார்ட்ஸ்? தட் இஸ்
umbra and penumbra. Next பாருங்க, the word dash refer to the phases where the moon is less than half illuminated. என்ன கேட்டிருக்காங்க? The word dash refers to the phases where the moon is less than half illuminated. என்னது? crescent-ஆ இல்ல gibbous-ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? crescent தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? 10 கொஷின் இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். வாட் இஸ் ஷியரிங்னா என்னது? இந்த ஃப்ரீசஸ் ஆஃப் த ஷிப் வந்து ரிமூவ் பண்ணுவோம் அதோட பாடியிலேருந்து, அதுதான் ஷியரிங். நெக்ஸ்ட்டு ஹவு ஷுட் வி ட்ரீட் அனிமல்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? we must love the animal and நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு சேஃப் கார்டு வந்து கொடுக்கணும், அண்ட் தென் அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்? கேராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சப்ஸ்டன்ஸ் எதெல்லாம் வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நேம் எ சப்ஸ்டன்ஸ் which can be used as an antiseptic and as well as disinfectant. எது? garlic, turmeric and aloe vera. Next, what are the essential requirement for the producing fire? என்னென்ன சொல்லியிருக்குன்னா oxygen, fuel and heat. Next, what is the chemical name of the polymers that makes up cotton? என்ன chemical name? cellulose. What gives plastic different qualities and characteristic அப்படின்னு கேட்டாங்கன்னா எது வந்து கொடுக்கும்? added to the plastic, அதாவது different chemicals are added to the plastic to give them various qualities and characteristics. Next வந்து which country launched the world first artificial launch vehicle? எந்த country வந்து launch பண்ணிச்சு? ரஷ்யா தான் வந்து first launch பண்ணிச்சு. இது பாருங்க, the galaxy which contains abundant amount of gas and dust. எந்த galaxy? that is a spiral galaxy. what are the part of shadowோட parts என்னென்ன சொல்லியிருந்தேன்? umbra and penumbra. Next, last question பாருங்க, the word dash refers to the phase where the moon is less than half illuminated. என்னது? crescent தான் வந்து அதோட ஆன்சர். நம்ம இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ ரிவைஸ் பண்ணோம்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் வேர்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். சூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ சூஸில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், டேஷ் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் த லைட் வெல். எந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும் லைட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்? ரிஃப்ளெக்ட்னாலே நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்? தட் இஸ் மிரர். ஸோ மிரர் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் த லைட் வெல் அப்படின்னு நம்ம சொல்லணும். லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எது? லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் என்னதுன்னு நம்ம சொல்லுவோம்? light is a form of energy. So the answer is energy. light நாலே என்னது? form of energy தான். So telescope was invented by, யாரால டெலஸ்கோப் வந்து இன்வென்டட் பண்ணோம்? யாருன்னா ஹேண்ட் லிபிஸ்ட்ரி, அவரால் தான் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து the galaxy containing young and hot star is, எது வந்து யங் அண்ட் ஹாட் ஸ்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து ஸ்பைரல் கேலக்ஸி தான் வந்து யங் கேலக்ஸி அண்ட் ஆல்சோ ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட்? எதெல்லாம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரேயானா, அக்ரைலா, நைலான், இதில் வந்து எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? ரேயான், நைலான் அண்ட் அக்ரைல். இதில் மூணுத்துலேயும் வந்து நைலான் தான் வந்து ஸ்ட்ராங். கம்பேரிங் டு தி போத் இதுதான் நைலான் தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட் மேன்மேட் ஃபைபர், எது வந்து ஃபஸ்ட்டு மேன்மேட் ஃபைபர்? ரேயான் தான் வந்து ஃபஸ்ட்டு மேன்மேட் ஃபைபர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்பிரின்னா வந்து என்னது நம்மளுக்கு? ஆன்டிபைரட்டிக். ஓகேவா? ஆஸ்பிரின்னாலே நம்மளுக்கு ஆன்டிபைரட்டிக் தான். தென் டேஷ் ஆர் த நியூட்ரலைஸ்டு ஸ்டொமக் ஆசிட், எது வந்து ஸ்டொமக் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. எது பண்ணும்? ஆன்டாசிட் தான் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். எக்ஸ் ஆர் ரிச் இன், எக்ஸ் வந்து எதில் ரொம்ப ரிச் இருக்கும்? நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஆர் ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ எக்ஸ் எல்லாம் வந்து ப்ரோட்டீனில் தான் ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விச் பார்ட் ஆஃப் த கோட் அண்ட் ஷிப் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் கிளாத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து
எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எது அதோட லெக்கு ஹேரு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா? இல்லை, அதோட ஹேர் தான் வந்து நமக்கு கிளாத்துக்கு வந்து யூஸ் ஆகும். நான் இந்த கொஷின்லேயே நான் சொல்லியிருந்தேன் வாட்டர் ஷியரிங்னா என்ன சொன்னேன், அதோட ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ஷியரிங்னால. அதே மாதிரி தான் நமக்கு கிளாத் வந்து மேட் பண்ணுறதுக்கு அதோட ஹேர் தான் வந்து நம்மளுக்கு தேவை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் அண்ட் டேஷ் இஸ் ரிச் இன் மில்க். மில்கில் வந்து என்னென்ன ப்ரோட்டீன் அண்ட் டேஷ் ரெண்டு வந்து ரிச் இன் மில்க். ப்ரோட்டீன் சொல்லியாச்சு, அப்போ இன்னொன்று வந்து நம்மளுக்கு என்னது, தட் இஸ் அ கால்சியம். ஸோ கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிச் இன் மில்க். டேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர் வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னது, சில்க். ஸோ சில்க் இஸ் த நேச்சுரல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் அப்படின்றோம். வேர்ல்ட் ORS டே இஸ், என்னைக்கு வேர்ல்ட் ORS டே, தட் இஸ் July 21. The world ORS day is in July 29. ஓகேவா? Then fire produced by oil cannot be controlled by. ஒரு ஃபயர் வந்து ஆயிலால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது cannot be controlled by எதால், வாட்டர். ஸோ நமக்கு ஃபயர் எங்கேயாச்சும் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாட்டர், அதுக்கப்புறம் தான் மட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆயிலால் ப்ரொடியூஸ் ஆன வந்து இது ஃபயர் வந்து என்றைக்குமே வாட்டரால் நம்மளால் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எ டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் செயின் மேட் அப் ஆஃப் மெனி ரிப்பீட்டட் ஸ்மால் யூனிட்ஸ் கால்ட் மோனோமர்ஸ். லாங்கஸ்ட் செயினை எப்படி ரிப்பீட்டட் ஸ்மால் யூனிட்டை, ஒரு ஸ்மால் யூனிட்டை ரிப்பீட்டடாக வச்சு ஒரு லாங் செயின் மேட் பண்ணுறது தான் வந்து மோனோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு நம்ம பண்ணுவோம், பாலிமர் இஸ் எ, பாலிமரை வச்சு தானே நம்ம சின்ன சின்ன யூனிட் வச்சு லாங் ஃபைபரை வந்து செஞ்சால் அது பேர் என்னது, மோனோமர்ஸ். ஸோ எ பாலிமர் இஸ் எ லாங் செயின் மேட் அப் ஆஃப் எதால், ஸ்மால் யூனிட், ரிப்பீட்டட் ஸ்மால் யூனிட், அதுதான் வந்து மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபுல்லி நேச்சுரல் ஃபைபர்ஸ் கால்ட், நேச்சுரல் ஃபைபர், ஃபுல்லி நேச்சுரல் ஃபைபர் வந்து என்னது, அதுதான் பிளான்ட் ஃபைபர். பிளான்ட் ஃபைபர் இஸ் அ ஃபுல்லி நேச்சுரல் ஃபைபர். தென் வேக்சிங் ஆஃப் மூன் மீன்ஸ் என்னது, மூனோட வேக்சிங் ஆஃப் மூன் வந்து என்னன்னு சொல்லுவோம், க்ரோயிங் ஆர் எக்ஸ்பேண்டிங். என்னன்னு சொல்லுவோம், growing or expanding அப்படின்றோம். டேஷ் இஸ் த ஃபஸ்ட்டு சேட்டிலைட் லான்ச் பை இந்தியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல், வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் லான்ச் வெஹிக்கல்னால் என்னதுன்னா ரஷ்யாவில் தான் வந்து லான்ச் பண்ணா. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சேட்டிலைட் லான்ச் பை இந்தியா ஃபஸ்ட்டு. என்னது எல்லாருக்கும் தெரியும், தட் இஸ் ஆரியபட்டா. ஆரியபட்டா இஸ் த first satellite launched by India. The light rays gets dashed when it falls on any polished surface. So ஒரு polished surfaceல light rays வந்து விழுந்தா என்ன ஆகும், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் வந்து லைட் வந்து படும்போது that will be reflect. Then reflection of light from young surface is called என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் ரஃப் சர்ஃபேஸில் வந்து நான் என்ன சொன்னேன், ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து லைட் வந்து விழுந்ததுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரஃப் சர்ஃபேஸில் வந்து விழுந்தால் அதை வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற நேம் இருக்குது அப்படின்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எதுன்ட்டு, த இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பென்ஹோல் கேமரா இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட். ஒரு இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பென்ஹோல் கேமரா இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட். தட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்? This is a true statement because the image formed in the pinhole camera na வந்து அது always inverted na, that is a true statement. The word crescent refers to the face where the mom is less than half illuminated. நான் இதை பார்த்து இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், கொஷினில் நான் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ த வேர்ல்ட் ரெஃபர்ஸ் டு த ஃபேஸ் வேர் த மூன் இஸ் லெஸ் தென் ஹாஃப் illuminated எனது க்ரீசென்ட் தான். ஸோ அப்போ இதுலேயும் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, ஹாஃப் illuminated-ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ த வேர்ல்ட் crescent refers to the
face where the mom is less than half illuminated. This statement is a true statement. And then refuse avoid is the best way to manage plastic. நான் பிளாஸ்டிக்னும் போது 3R அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன சொல்லியிருந்தேன்? ரெஃப்யூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். திஸ் இஸ் அ 3R. அப்போது ரெஃப்யூஸுன்றது அவாய்டு, தட் இஸ் பெஸ்ட் வே டு மேனேஜ் பிளாஸ்டிக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ரெஃப்யூஸ்னால் என்னது? அவாய்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம ரெஃப்யூஸ் பண்ணால் தான் பிளாஸ்டிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். burning wood and coal causes pollution of air. நம்ம வுட்டையும் கோலையும் வந்து பேர்ன் பண்ணால் ஏர் பொல்யூஷன் ஆகுமா ஆகாதா? Yeah, it is a true statement. So burning wood and coal causes pollution of air. This is a true statement. Animal are the greatest gift of nature. அனிமல்லாம் நம்ம greatest gift of nature-ஆ? Yeah, that is a true statement. So animals are the greatest gift of nature. Okay, okay student, இந்த கிளாஸில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம், சூஸு, ஃபில்லு அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்றது நம்ம பார்த்தோம். Okay student, I hope that you all are understood today video class. Thank you students.